ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் சோளா பூரி அது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். பட்டூரின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சண்டேயில் குறிப்பாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப நிதானமாக நல்லா டேஸ்ட் பண்ணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே சுவையிலே இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம சோளா பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது சரியாக 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இது மைதா மாவில் செஞ்சால் தான் உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக கோதுமை மாவில் செய்யலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். வறுக்காத ரவை தான் பயன்படுத்தியிருக்கேன். ரவை சேர்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நேரம் இதே மாதிரி நல்ல உப்பியே இருக்கும் பூரி. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்க்குறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இதில் நம்ம தயிர் தான் சேர்க்க போகிறோம், நல்லா சாஃப்டாகவே வரும். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு, அதாவது 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா நம்ம எப்பயும் போல் பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அதிகமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை, அதாவது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கிங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். சரியாக இந்த மாவு 1 மணி நேரமாச்சும் ஊறணும். இப்போ காலையில் நீங்கள் ஒரு 8 மணிக்கு டிஃபன் செய்ய போகிறீங்கன்னா ஒரு 6:30 மணி போல் இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணோன்னா சரியாக இருக்கும். இப்போ ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அடுத்ததாக சன்னா மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறேன். அதற்கு பார்த்திங்கன்னா நான் நைட்டே கொண்டக்கடலை ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதை ஒரு 2 தடவை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்பவுமே அந்த ஊறின தண்ணியிலே நம்ம கொண்டக்கடலையை வேக வச்சோம் அப்படின்னா அதனுடைய சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். எப்பவுமே கொண்டக்கடலையோட கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைங்க, நல்லா சாஃப்டாகவும் வேகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருகள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுவே அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக. இப்போ இதில் இந்த கொண்டக்கடலை ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அதாவது எந்த அளவுக்கு கொண்டக்கடலை எடுக்கிறீங்களோ அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துட்டுங்க. எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையே இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம விழுதாக சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல திக்காக கிடைக்கும். அதே சமயத்தில் கொண்டக்கடலையே ஒதுக்கி வைக்கிற குழந்தைங்களுக்கு இது நல்ல விட்டமின்ஸாக போய் சேரும். இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக மசாலா சேர்த்துடலாம். மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேன். 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரக பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. அந்த பச்சை வாடை எல்லாமே போகிற அளவுக்கு, அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதியும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த தக்காளியோட பச்சை வாடெல்லாம் போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது, தேங்காய் முந்திரி பருப்புலாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணியை கூடவா குறைக்கவா செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கடலையில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். சரியாக ஒரு 3 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா தண்ணி கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொண்டக்கடலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்க. கூடவே நம்ம வேக வச்சுருக்க அந்த கொண்டக்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது மறுபடியும் மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சி. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம கொண்டக்கடலையை அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் ஆற ஆற நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த பதத்தில் இருக்கும்போதே இதை நம்ம எடுத்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம கறிவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாம். ஆரம்பத்திலே கறிவேப்பிலை இலைகள் சேர்க்குறத விட இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்முடைய சன்னா மசாலா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம சோளாபூரிக்கு மாவு வந்து திரட்டிடலாம். இப்போ மாவும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கிங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் பூரி. எப்பயுமே சோளாபூரி வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும், அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சைட்லலாம் கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரலில் வந்து நல்லா உள்ளே போகணும். இதுதான் வந்து சரியான பதம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு மீடியம் சைஸ் பாலாக வந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி. அதுக்கு அடுத்து தான் இப்போ 2 மெத்தடில் இதை வந்து நம்ம உருட்டலாம். பொதுவாகவே நம்ம பூரிக்கு மாவு திரட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவிட்டு தான் வந்து திரட்டுவோம். அந்த மாதிரி திரட்டும் போது பார்த்திங்கன்னா இது மைதா மாவுன்றதுனால மறுபடியும் உங்களுக்கு ஒட்டி ஒட்டி வர்ற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. நான் ட்ரை பண்ணேன், பூரியும் வந்து மேலே எழும்பி வரல. அதனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றதுனால நான் அடுத்ததான் மாவு போட்டு திரட்டினேன். மாவு போட்டு திரட்டும் போது தான் நல்ல பூரி வந்து நல்லா மேலே எழும்பி வந்தது. முக்கியமாக எண்ணெய் குடிக்கவே இல்லை, அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே சமயத்தில் மாவு போட்டு திரட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மாவு போட்டு நம்ம இந்த மாதிரி விரிக்கக்கூடாது. அதிகமாக மாவு போட்டு விரிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பூரி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த ஈரத்தன்மையெல்லாம் இழுத்துரும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு, அதாவது அதில் மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் படும்போது எண்ணெய் வந்து சீக்கிரமாக வந்து கரிஞ்சு போயிடும், நிறம் மாறி போயிடும். ஸோ இதனால தான் வந்து எண்ணெய் போட்டு வந்து மாவு விரிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மாவு போட்டு விரிக்கும் போது குறைவான அளவுகளில் மாவு போட்டு விரிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, இடைப்பட்ட நேரத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பூரி. அடுத்ததாக எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். பூரி போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் நல்லா பட்டுன்னு மேலே எழும்பி வரும். அதே சமயத்தில் ஃப்ளேமும் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக எண்ணெயை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விட்டுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக சுழட்டி விடுங்க. இந்த மாதிரி சுழட்டி விடும்போது உங்களுக்கு நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் தீ பரவி பட்டுன்னு மேலே எழும்பி உப்பி வரும். அதே சமயத்தில் பூரி போடும்போது எண்ணெய் கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லா எழும்பி வர்றதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்ல புஷ்ஷுன்னு நல்ல மேலே எழும்பி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதாவது மேலே பார்த்திங்கன்னா தொடும்போது மொறுமொறுன்னு இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு இதே மாதிரியே நல்ல உப்புலாவே இருக்கும், அமுங்காது. ஏன்னா இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்து நம்ம வேறு ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றி வச்சுருங்க. இதே மாதிரியே எல்லா பூரியும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம இப்போ எப்படி சர்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தை கொஞ்சமாக அந்த சன்னா மசாலா மேலே வந்து பிழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த புளிப்பு சுவையோட ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ சன்னா மசாலாவும் பாருங்கள் நல்ல கெட்டியாக நல்லா இருக்குது பாருங்கள், நல்ல திக்காக இருக்குது பாருங்கள். இதுவும் இப்போ நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், நம்முடைய சோளாபூரி அதாவது பட்டூரி ப்ளஸ் சன்னா மசாலா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 அருமையாக இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை என் கூட பதிவு பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதனை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 1 மினிட், அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நான் இது கூட எண்ணெய் போட்டு மாவு விரித்தோம் அப்படின்னா எப்படி வந்து பூரி வந்து உப்பி வராதுன்றதுக்காக அந்த சொதப்பல் ஷார்ட்டும் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம அந்த ஃப்யூச்சரில் அந்த தப்பை நம்ம கரெக்ட் பண்ண முடியலையே, அதுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் போட்டு விரிச்சது கொஞ்சம் கூட மேலே எழும்பி வரல பாருங்கள். அங்கங்கே சின்ன சின்னதாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக பபிள்ஸ் மாதிரி தான் வரும், ஃபுல்லாக உங்களுக்கு மேலே எழும்பி வராது. ஸோ அதனால் அந்த தவறை மட்டும் எப்பயுமே பண்ணிடாதீங்க. அது வந்து நீங்கள் கோதுமை மாவில் பூரி நம்ம போடுறோம் அப்படின்னா எண்ணெய் போட்டு திரட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் மைதா மாவு உள்ளுக்கு மாவு மறுபடியும் இழுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து சரியாகவே உப்பி வராது. இதுவே நான் மாவு போட்டு விரிச்சது நெக்ஸ்ட்டு போடுறேன் பாருங்கள். கொஞ்சமாக அமுக்கி விட்டோன்னே பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு அழகாக எழும்பி வருது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும்.
ஏன்னா வந்து நிறைய நான் கேக் ரெசிபிலாம் வீடியோ போடும்போது நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி கேக் சரியாக வரல, அப்படி வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சொதப்பல் வர ஆரம்பிச்சிடும். அது எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து மைனூட்டாக அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய ரெசிபி வந்து செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.